வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருப்புல்லானி அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆதி ஜெகநாத பெருமாள் கோயிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் ராமாயண வரலாற்றுடைய தொடர்புடைய ஒரு கோவில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல தான் சேதுக்கரை அமைஞ்சிருக்கு. அந்த சேதுக்கரையில இருந்து ராமர் பாலம் எழுப்புறதுக்காக இங்க வந்து தங்கி இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய ராமர் வந்து சயன நிலையில காட்சியளிக்கிறாரு. அதாவது ஆதிசேஷன் மேல இவர் வந்து படுத்திருக்கிற மாதிரியாக காட்சியளிக்கிறாரு. இவர் பக்கத்துல வந்து சீதா தேவியும் லக்ஷ்மணரும் இல்ல, ஆஞ்சநேயர் மட்டும்தான் இருக்கிறாரு. கடல்ல பாலம் அமைக்கிறதுக்கு ஆலோசனை செய்யறதுக்காக சூரியன், சந்திரன், தேவர்கள் இவங்க எல்லாரும் ராமனை சுத்தி இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல இந்த கருவறை சுவர்ல வச்சிருக்கிறாங்க. இந்த ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில்ல எதனால ராமர் வந்து சயன நிலையில காட்சியளிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல்ல பாலம் அமைக்கிறதுக்காக சமுத்திரராஜன்ட்ட அனுமதி வேண்டி ராமர் 3 நாளா காத்திருக்கிறாரு. அந்த 3 நாளும் ராமர் வந்து தர்ப்பப்புல்ல தான் படுத்திருக்கிறாரு. அதை அடிப்படையா வச்சுதான் இந்த கோயில் இருக்கக்கூடிய ராமர் ஆதிசேஷன் மேல தர்ப்பப்புல்ல விரிச்சு அது மேல படுத்திருக்கிற மாதிரி காட்சியளிக்கிறாரு. அதே மாதிரி இந்த கோயிலுடைய கருவறையில சீதையும் லக்ஷ்மணனும் எதனால இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமர் வந்து சீதையை மீட்கிறதுக்காக வந்தப்ப தங்கியிருந்த இடம் அப்படின்றதுனால இந்த கோவில்ல கருவறையில வந்து சீதை இல்ல. அதே மாதிரி ஆதிசேஷனுடைய அவதாரமாக லக்ஷ்மணன் இருப்பதனால அவர் ராமர் வந்து ஆதிசேஷன் மேல படுத்திருக்கிறதுனால லக்ஷ்மணனும் இந்த கருவறையில இல்ல. இந்த ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில்ல புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்னு சொல்லி ஒரு யாகம் நடத்துறாங்க. இந்த யாகம் எதுக்காக அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்காக இந்த யாகம் நடத்துவாங்க. ராமாயணத்திலையும் இந்த யாகம் நடத்திருக்காங்க. அதாவது தசரத மன்னர் தனக்கு வந்து குழந்தை வரம் இல்லை அப்படின்றதுனால குழந்தை வரம் வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம் நடத்துறாரு. இந்த யாக குண்டத்துல இருந்து ஒரு தேவதூதன் வராரு. அவர் வந்து பாயாசம் கொடுக்கறாரு. அந்த பாயாசத்தை தன்னுடைய 3 மனைவிகளுக்கும் தசரத மன்னர் கொடுக்கறாரு. அதை வந்து அவருடைய மனைவிகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அதன் பலனாக ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் இவங்க 4 பேரும் பிறக்கிறாங்க. இதை அடிப்படையா கொண்டு இந்த ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில்ல புத்திர காமேஷ்டி யாகம் செய்யப்படுது. அதாவது குழந்தை வரம் இல்லாதவங்க இந்த ஆதி ஜெகநாத பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சேதுக்கரையில போய் நீராடிட்டு வந்து இந்த கோயில்ல இருக்கக்கூடிய நாகர் சிலைக்கு முன்னாடி நின்று வணங்கிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு இந்த கோவில்ல கணவனும் மனைவியும் தங்கி இருக்கணும். மறுநாள் காலையில நாக பிரதிஷ்டை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டி புத்திர காமேஷ்டி யாகம் செய்யறாங்க. அந்த யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கோயில்ல வந்து பிரசாதமா பால் பாயாசம் தராங்க. அந்த பால் பாயாசத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது இந்த கோயில்ல ஒரு ஐதீகமா இருக்கு. நீங்க ராமநாதபுரம் பக்கம்லாம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம இந்த ஆதி ஜெகநாத பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.